நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் கிறிஸ்டலை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். கிறிஸ்டல் லேட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. கிறிஸ்டல் லேட்டிஸ்னு என்ன சொன்னேன்? படிக கட்டமைப்புன்னு அர்த்தம். படிக கட்டமைப்புன்னு என்ன சொன்னேன்? அந்த கட்டமைப்புக்குள்ளே ஏகப்பட்ட யூனிட் செல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு யூனிட் செல்களாக வச்சு அடுக்கி ஒரு ஒரு படிகம் உண்டாயிடுச்சு. ரைட்டா? எப்படி நம்ம செங்கலை வச்சு வீடு கட்டி ஒவ்வொரு செங்கலாக அடுக்கி வச்சு ஒரு வீடு கட்டியிருக்கோம். அதான் கட்டமைப்பு. வீடு கட்டமைப்புன்னு அர்த்தம். அப்போ செங்கல் தான் யூனிட் செல். அப்போது இங்கே பேக்கிங் அப்படின்றான். அப்போ நம்ம செங்கலை பேக் பண்ணி தானே கட் பண்ணியிருக்கான். செங்கல் பேக்கிங்னு 2 பொருள் போடும். அடுக்கி வைக்கிறதுக்கு பேரும் பேக்கிங்கு தான், கட்டுவதற்கும் பேரும் பேக்கிங்கு தான். கட்டுதல் எனக்கு கட்டி கொடுன்னு சொல்கிறோம்ல, கடையில் போயிட்டு எனக்கு ஒரு 5 இட்லி கட்டி கொடுன்னு சொல்கிறோம்ல, கட்டினா ஒரு கவரை வச்சு மூடி கொடுப்பாங்க. ரைட்டா? கட்டி கொடுன்னு சொல்லி கட்டுதல் மற்றும் அடுக்கி வைத்தல். அடுக்கி வைக்கணும்னு சொன்னாலும் பேக்கிங் தான். அப்போ எப்படி நம்ம கிறிஸ்டலில் யூனிட் செல்களை அடுக்கி வச்சு ஒரு கிறிஸ்டலில் ஒரு படிகத்தை உண்டாக்கணுமோ, அந்த படிகத்துக்கு பேர் இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ் கட்டமைப்பு. அப்போ இங்கே இதை நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ கடைகளில் போகிற மாம்பழங்கள் அடுக்கி வச்சுருப்பான். ஒரு மாம்பழம் அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே அப்படியே லைன் அடுக்கி வச்சுருப்பான். இன்னொரு இடத்துல இன்னொரு பீரோவில் ஆப்பிள் அடுக்கி வச்சுருப்பான். இன்னொரு பீரோவில் ஆரஞ்சு அடித்து வச்சுருப்பான். அந்த அடுக்கும்போது எவ்வாறாக அடுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கிறிஸ்டலுக்குள்ள யூனிட் இருக்கு இல்லையா, யூனிட் செல், அதுக்குள்ளே யூனிட் செல்லுக்குள்ளே என்ன இருக்குது? ஆட்டங்களோட லேயர் இருக்கிறது. ஒவ்வொரு பிளேட்லேயும் ஏகப்பட்ட ஆட்டங்கள் இருக்கிறது. அப்போ அந்த பிளேட்டுகளில் ஒன்று சேர்ந்து தான் ஒரு யூனிட் செல்லை உண்டாக்குது. அதேமாதிரி இந்த யூனிட் செல்லுன்றது ஒரு மாம்பழத்துக்கு சமம். அப்போ எப்படி நம்ம ஒரு மாம்பழம் ஒரு யூனிட் செல், சரியா? அப்போ யூனிட் செல்லில் மாம்பழம்ன்ற ஒரு ஆட்டம்னு வச்சுக்க. எப்படி யூனிட் செல்லுக்குள்ளே ஒவ்வொரு ஆட்டமும் இருக்கிறதோ, அப்போது அந்த ஆட்டம் ரைட்டா, எப்படி ஒரு பிளேட்டில் ஆட்டம் இருக்கிறது, அந்த பிளேட்டுகளை அடுக்கி வச்சு யூனிட் செல் உண்டாக்குறோம். அப்போ அந்த ஆட்டங்கள் அந்த யூனிட் செல்லில் அந்த படியத்தில் அந்த பிளேட்டில் எப்படி அடுக்கி வச்சுருக்காங்களோ அது மாதிரி நம்ம மாம்பழத்தை அடுக்கி வைக்கணும். அது எப்படி நம்ம 3 பார்த்தோம். நம்ம இதுக்கு முந்தி படிச்சிருக்கீங்க இல்லையா? 3 பார்த்தோம். என்னது? முகப்பில் உள்ள ஆட்டத்துக்கு என்னது? 1. அதேமாதிரி சென்டரில் ஒரு ஆட்டம், முகப்பில் உள்ள ஆட்டங்கள் 8 கார்னரில் இருக்கும். அதுபோல் சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். என்னது? அது 2. அதேமாதிரி என்னது? 4 செவத்துலேயும் இருக்கும். ரைட்டா? வால்லையும். அதுக்கு என்னது? 4 படிச்சிருக்கோம் இல்லையா? ஏன்னு சொல்லி நான் ரீசன் அதில் சொல்லியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. நான் இப்போ அதை சொன்னேன்னே இங்கே பாடம் ஓடாது. ரைட்டா? அப்போ இங்கே பாருங்கள், லேட்டஸ்ட் கன்சிடர் நாம் தீர்மானித்து கொள்வோம், நினைத்து கொள்வோம், எல்லாம் ஒன்று தான். த பேக்கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஒரு பேக்கிங் அடுக்கி வைக்கிறது. பேக்கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னால் பழங்களை அடுக்கி வைக்கிறதை பற்றி நாம் நினைத்து கொள்வோம். எங்கே? கடைகளில். பேக்கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபார் டிஸ்பிளே இன் ஃப்ரூட் ஸ்டால். ஃபார் டிஸ்பிளேனா காண்பிப்பதற்கு, வெளிப்படுத்துவதற்கு. இன் ஃப்ரூட் ஸ்டால்னு பழக்கடையில் பழங்களை அடுக்கி வைத்து வெளிப்படுத்துவதற்கு, ஆள் வர்றவங்களுக்கு பார்க்குறதுக்காக வேண்டி வச்சுருக்காங்கன்றது நம்ம நினச்சிக்கிடுவோம் அப்படிங்கிறோம். ரைட்டா? அப்போ தே ஆர் இன் எ க்ளோசஸ்ட் பேக்டு அரேஞ்ச்மெண்ட். அவைகள் எப்படி இருக்குது? நெருக்கி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. தேனா அந்த பழங்கள் ஆர் இருக்கின்றன. இன் எ எப்படி? க்ளோசஸ்ட் நெருக்கி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. பேக்குன்னு அடுக்கி ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு அமைப்பாக வைக்கப்பட்டுள்ளது. நெருக்கி அடுக்கி அமைப்பாக ஒரு அமைப்பு, ஒரு வடிவத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எங்கே? as shown in the following figure. கீழ்கண்ட படங்களில் காண்பது மாதிரி. இந்த படத்தில் அடுக்கி வச்சுருக்கானா? இங்கே எப்படி அடுக்கி வச்சுருக்கான்? முதல்ல ஒரு மாதிரி அடுக்கி வச்சுருக்கான், 2வதுல ஒரு மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன், அப்படி அடுக்கி வச்சுருக்கான் இல்லையா? அதை தான் சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு we can extend this analogy to visualize the packing of constituents அப்படின்னா atoms, ions and molecules in crystals. அப்போ இந்த எக்ஸ்டெண்ட் இதை நாம் சற்று நீளப்படுத்தி பார்ப்போம். தி அனாலஜின் இந்த தத்துவம். டு விசுவலைஸ்னு பார்ப்பதற்கு நீளப்படுத்தி பார்ப்போம்னா, இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ லிசா நன்றாக ஓடுகிறாள் அப்படின்னு சொல்கிறத விட லிசா குதிரை மாதிரி ஓடுறா அப்படின்ற. லிசா குதிரை மாதிரி ஓடுறான். அப்போ குதிரைன்றது மிருகம், லிசான்றது மனிதர்கள் இனம். அப்போ குதிரை ரொம்ப வேகமாக ஓடும். அப்போ அது மாதிரி லிசாவும் வேகமாக ஓடுகிறாள். அப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன்னா
அப்போ இந்த அடுக்கி வைக்கிறதையும் நாம் எதை வச்சு கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, எப்படி கிறிஸ்டல் லேட்டிஸில் யூனிட் இருக்குல்ல, ஒரு யூனிட்டுக்குள்ள ஆட்டங்கள் பிளேட்டில் அடுக்கி வச்சு தானே, ஒவ்வொரு பிளேட்டில் ஏகப்பட்ட ஆட்டங்கள் இருக்கும். அப்படி ஒவ்வொரு பிளேட்டாக வச்சா தான் யூனிட் செல் வரும். அப்போ அடுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆட்டங்கள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதை மாதிரி நாம் பழங்களை அடித்து வச்சு கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் எக்ஸ்டெண்டை விரிவுபடுத்தி பார்ப்போம். எதை? தி அனாலஜி இந்த தத்துவத்தை. எந்த தத்துவத்தை விரிவுபடுத்துவோம்? இந்த ஆட்டங்கள் எவ்வாறாக யூனிட் செல்லுக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதே மாதிரி நாம் பழங்களை அடுக்கி வைக்கும் தத்துவத்தை பார்ப்போம்ன்றான். எக்ஸ்டெண்ட்னா நாம் நீட்டித்து பார்ப்போம். எதை? எக்ஸ்டெண்ட் அனாலஜி தத்துவம்னு இந்த இடத்துல பொருள் போடும். ரைட்டா? அனாலஜி டு விசுவலைஸ்னா பார்ப்பதற்கு. எதை பார்ப்பதற்கு? த பேக்கிங்னா அடுக்கி வைக்கிறத. த பேக்கிங் டு விசுவலைஸ் த பேக்கிங் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கிறிஸ்டலுக்குள்ளே யூனிட் இருக்கிறது, யூனிட்டுக்குள்ளே அணுக்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குல்ல, அதை நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும்னா, அந்த அணுக்களுக்கு பதிலாக ஒரு மாம்பழத்தையோ ஒரு ஆரஞ்சையோ அடுக்கி வச்சு இப்படித்தான் அணுக்கள் அடுக்கி வைத்திருக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம மாணவர்களுக்கு காமிக்கலாம். சரியா? அதான் சொல்கிறேன். டு விசுவலைஸ் த பேக்கிங்னா அடுக்கி வைக்கிறது. எதை? த கன்ஸ்டிடியூயன்ட்னா உள்ளே இருக்கக்கூடிய எது? 3 இருக்கும், ஆட்டம், அயன் அண்ட் மாலிகுல். அப்போ யூனிட் செல்லுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருக்கும். இவைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். எப்படி? பழங்களை அடுக்கி வச்சு அதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். அதான் சொல்கிறான். டு எக்ஸ்டெண்ட் திஸ் அனாலஜி என்ன, இந்த தத்துவத்தை நாம் மேல் நோக்கி பார்க்கலாம். எப்படி? டு விசுவலைஸ்னா பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? த பேக்கிங்னா அடுக்கி வைக்கிறது. த பேக்கிங் ஆஃப் கன்ஸ்டிடியூயன்ட்னா அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பொருட்கள். எதில்? யூனிட். கன்ஸ்டிடியூஷன் யூனிட்ஸ் தான். யூனிட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? கிறிஸ்டலில் யூனிட்டுக்குள்ளே ஆட்டங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கலாம் இந்த தத்துவத்தை பயன்படுத்தி. எந்த தத்துவம்? மாம்பழங்களை அடித்து வைத்தோ இல்லை பலாப்பழங்களை ஆப்பிள்களை அடுக்கி வச்சே பார்க்கலாம்ன்றான். இன் கிறிஸ்டலில் எப்படி ஒரு யூனிட்டில் ஆட்டங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதோ அதை நாம் பார்க்க வேண்டி இந்த மாம்பழங்களை அதே மாதிரி அடுக்கி வைப்போம். ஆட்டங்களை அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது மாதிரி அடுக்கி வச்சு பார்க்கலாம்ன்றான். அப்போது பை ட்ரீட்டிங் தெம் அஸ் ஹார்ட் ஸ்பியர்ஸ், அதை நாம் என்ன சொல்கிறோம்? பை ட்ரீட்டிங் தெம் நாம் வைத்துக்கொள்வோம். நடத்துவது. எதை? ட்ரீட்டிங் அதை நடத்தி செல்வது. அப்படின்னா நாம் வைத்துக்கொள்வோம். தெம்னா இந்த பழங்கள். ரைட்டா? ட்ரீட்டிங் தெம் அஸ் ஏ ஹார்டு ஸ்பியர்ஸ். ஹார்ட்னா கடினமான ஒரு உருண்டையாக வைத்துக்கொள்வோம். ஸ்பியர்னா இது ஒரு உருண்டை தான், சர்க்கிள் தான், கொஞ்சம் மாறி இருக்கும். ரைட்டா? ஸ்பியராக ஹார்ட் ஸ்பியராக வைத்துக்கொள்வோம். டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த கன்ஸ்டிடியூயன்ட். டு மேக்ஸிமைஸ்னால் அதிகப்படுத்துதல். எப்படி நம்ம யூனிட் செல்லுக்குள்ள அணுக்கள் அல்லது அயன்கள் அல்லது மாலிகுல்களுக்குள்ள ஒன்றுக்குள்ளே ஒன்று அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த பழங்களை நாம் நெருக்கி வைக்க சொல்கிறதுக்காண்டி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்கிறான். அதான் சொல்கிறேன். என்ன சொல்கிறான்னா, டு மேக்ஸிமைஸ்னால் கேப் இல்லாமல் வைக்கணும். அதான் மேக்ஸிமைஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ்னு அர்த்தம். ஃப்ரூட்ஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை செயல்படுத்தாது. இருப்பினும் அதை நெருக்கி வைக்கணும்னு சொல்கிறான். டு மேக்ஸிமைஸ் என்னது? டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த கன்ஸ்டிடியூயன்ட் என்னது? அந்த நம்ம யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய ஆட்டங்கள் அல்லது மாலிகுல்கள் அல்லது அயன்களின் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசையை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி டு மேக்ஸிமைஸ் அதிகப்படுத்த வேண்டியது. த ஜெனரலி டெண்ட் டு பேக் டுகெதர். ஜெனரலி அது அவைகள் அதுக்கு அந்த யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய ஆட்டங்கள் ஜென்ரலி பொதுவாகவே டெண்ட் டு பேக் டுகெதர். ஆகவே டென்னா செல்கிறது. டு பேக்னா ஒன்றாக டுகெதர்னா ஒன்றாக, பேக்குன்னு என்னது? இணைகிறதுன்னு அர்த்தம். ஒன்றாக இணைகிறது. ரைட்டா? இது as close as. எப்படி? as close as possible to each other. as close as possible. as closeனா முடிந்தவரை நெருக்கமாக. as close நெருக்கமாக. as possible முடிந்தவரை நெருக்கமாக அந்த அணுக்கள் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மூலியமாக பேக் ஆகிறது. இணைந்து ஒரே ஜோடியாக இருக்கிறது. ரைட்டா? பேக் யூனிட் செல் ஒரு செல்லுக்குள்ளே. நல்லா பார்த்தீங்களா? அதை மாதிரி நம்ம இதை அடுக்கி வைக்கணும்ன்றான். இனிமேல் வர வேண்டியது சொல்ல போகிறான். நான் திரும்பி படிக்கிறேன் பாருங்கள்.
டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் between the constituent. அதிகப்படுத்துதல் எதை? அட்ராக்டிவ் ஈர்ப்பு விசையை அதிகப்படுத்துதல். எதற்கு? கன்ஸ்டிடியூயன்ட் ஒரு யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய அணுக்களோ அயன்களோ இல்லை மாலிகுல்களோ அதற்கு நடுவில் உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸை அதிகப்படுத்துதல். அதாவது கன்ஸ்டிடியூண்ட் மூணையும் குறிக்கும். ஜெனரலி அப்போ அதிகப்படுத்துன்னு என்ன பண்ணணும்? அப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று நெருக்கி வரணும் அர்த்தம். ஜெனரலி பொதுவாகவே டெண்ட் டு பேக் டுகெதர். அப்போ நெருக்கி வரணும். பொதுவாகவே அவைகள் டென்ன செல்லுகிறது. எதற்கு? பேக் டுகெதர், ஒன்றாவோட ஒன்று இணைந்து கூடி இருக்கிறது. பேக்குன்னு கூடி இருக்கிறதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஆஸ் க்ளோஸ் எப்படி கூடி இருக்கிறது? ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள். அப்போ பாசிபிள்னா முடிந்தவரை, க்ளோஸ்னு நெருக்கமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி? இன் பாசிபிள் டு ஈச் அதர். ஈச்சர்னா ஒன்றுக்கு ஒன்று. இப்போ அயன் ஒவ்வொரு அயனும் ஈர்ப்பு விசையை செயல்படுத்துகிறது. ஆட்டம்னா ஒவ்வொரு ஆட்டமும் ஈர்ப்பு விசையை செயல்படுத்துகிறது. மாலிக்குல்னா ஒவ்வொரு மாலிக்குலும் ஈர்ப்பு விசையை செயல்படுத்துகிறது. அதே மாதிரி நம்ம இந்த மாம்பழத்தையும் என்ன பண்ணணும்? மாம்பழமோ பலாப்பழமோ ஸ்டாலில் அடுக்கி வைக்கணும், கேப் இல்லாமல் அடுக்கி வைக்கணும். அப்போது பிஃபோர் மூவிங் டு திஸ் 3 dimensional, இது 3 dimensional இருக்குது. ரைட்டா? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது, அண்ட் இஜெட் ஆக்சிஸ். உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க, இந்த பழத்தை எடுத்துக்கோங்க. இது இந்த சைடில் அடுக்கி வச்சுருக்கா எக்ஸ் ஆக்சிஸ். ரைட்டா? இந்த சைடில் அடுக்கி வச்சுருக்கான் ஒய் ஆக்சிஸ். மேலே ஹைட்டை அடுக்கி வச்சுருக்கா இஜெட் ஆக்சிஸ். 3 ஆங்கிள் இருக்கா? பார்த்துட்டிங்களா? அப்போ இந்த மாதிரி 3 ஆங்கிள் இருக்குதுன்றான். ரைட்டா? அப்போது என்ன போட்டிருக்கான்? பிஃபோர் மூவிங் ஆன் டு தீஸ் 3 dimensional, இந்த 3 dimensional 3 டைரக்ஷன்களில் 3 dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸ் அமைப்பு, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். அப்போ அதுக்கு போகிறதுக்கு முந்தி இந்த மாதிரி 3 டைமென்ஷன்கள் இருக்கிறதுக்கு அதை படிப்பதற்கு முன்பாக லேட்டஸ்ட் ஃபஸ்ட் நான் முதல்ல என்ன பழக்கணும்? கன்சிடர் த 2 dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர்ஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ 3 dimensional தான் பழங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அது நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி 2 dimensional படிச்சுட்டு பிறகு 3 dimensional போகும்ன்றான். அதான் சொல்கிறான். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கான்? பிஃபோர் மூவிங் செல்லுவதற்கு முன்பு, மூவிங் ஆன் டு தீஸ் 3 dimensional 3 dimensional எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ். முக்கோணங்கள்னு அர்த்தம். முப்பரிமாணங்கள், கோணங்கள் முப்பரிமாணங்கள் 3 ஆக்சில் அடிக்க. அதுக்கு செல்வதற்கு முன்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் அமைப்புக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம 2 dimensional படிச்சுட்டு போவோம்ன்ற. லேட்டஸ்ட் ஃபஸ்ட் நான் முதல்ல கன்சிடர் தீர்மானித்துக் கொள்வோம். எதை? த 2 dimensional அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர். 2 dimensional எக்ஸ் அண்ட் ஒய், 2 dimensional 2 பரிமாணங்கள் ஆஃப் ஸ்பியர்ஸ்னால் இந்த கோளம், ரவுண்டு தான் ஸ்பேஸ், கொஞ்சம் கோளங்கள். இந்த கோளங்களில் கோள வடிவத்தில் இருக்குது. ஆஃப் டைமென்ஷன் 2 dimensional 2 பரிமாணங்களை நாம் பார்த்து பிறகு 3 பரிமாணத்துக்கு போவோம்னு சொல்கிறோம். அதுதான் நம்மளுக்கு புரியும்ன்றா. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார் பெட்டர் எதற்காக வேண்டி? நல்ல புரிதலுக்காக வேண்டி. ரைட்டா? இப்போது லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். லீனியர்னா நேர்கோட்டு, ஒரே நேர்கோட்டில் நம்ம பழங்களை அடுக்கி வைக்கணும். அவ்வளோதான். வேறு எந்த நேர்கோடு இருக்கும்? ஒரே ஒரு கோடு போடுறோம், அதில் அடுக்கி வைக்கணும். அப்போனா ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும், இல்லை ஒய் டைரக்ஷனில் மட்டும், இல்லை இஜெட் டைரக்ஷனில் மட்டும், ஒரே டைரக்ஷன். அதை லீனியர்னு நேர்கோடு. நேர்கோட்டில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அமைக்கப்படுகிறது. அமைப்பு, நேர்கோட்டின் அமைப்பு ஆஃப் ஸ்பியர்ஸ்னால் கோளங்கள்னால் பொருட்டு தான். ரைட்டா? இன் ஒன் டைரக்ஷன், ஒரே டைரக்ஷன். ஒன்று எக்ஸ்னா எக்ஸு, ஒய்னு ஒய், ஜெட்டுன்னு ஜெட்டு. இங்கே பாருங்கள், இந்த பழங்களை பாருங்கள், ஒரே ஒரு டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சில் மட்டும் தான் அமைச்சிருக்கான். ரைட்டா? அப்போ 1 by 1 வச்சுருக்கான். ரைட்டா? வேறு எதுவும் இல்லை. இதை பார்ப்போம். பிறகு 2 direction போவோம். இன் ஏ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன், ஸ்பெசிஃபிக்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட திசையில், எக்ஸோ ஒய்யோ இஜெட்டோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட திசையில், தெர் இஸ் ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி தேர்ஸ் அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டினா சான்ஸ்னால் நிகழ்தகவு. அதாவது நம்மளுக்கு ஒரே ஒரு முயற்சி இருக்கிறது. எது? ஒரு திசையில் நம்ம அமைக்க முடியும், வேறு எதுவும் முடியாது. எக்ஸ் வேண்டாம், ஒய்யும் வேண்டாம். ஒரே ஒரு பாசிபிலிட்டி டு அரேஞ்ச் த ஸ்பியர்ஸ். இந்த கோளங்களும் பொருட்டு தான். இந்த கோளங்களை அரேஞ்சினா அமைக்க இன் ஒன் டைரக்ஷன், ஒரு திசையில் அமைக்கிறதா பாசிபிலிட்டிஸ்.
நம்மளால் முயற்சி செய்ய முடியும். as shown in ஃபிகரில் காண்பிக்க மாதிரி. இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த அமைப்பில் ஈச் ஸ்பியர் இஸ், ஒவ்வொரு ஸ்பியர்னு இந்த கோளங்கள் இஸ் இருக்கிறது இன் காண்டாக்ட் வித் 2 நெய்பரிங் ஸ்பியர்ஸ் ஆன் எய்தர் சைடு. ஒவ்வொரு கோளமும், அதாவது ஒவ்வொரு ஃப்ரூட்னே வச்சுக்க இந்த இடத்துல, ஒவ்வொரு கோளமும், ஸ்பியர்னா கோளம், உனக்கு பதில் புரியுன்னா புரியுன்னு சொல்ல, ஒவ்வொரு கோளமும் இஸ் இன் காண்டாக்ட், தொடர்பில் இருக்கிறது. எப்படி? 2 கூட தொடர்பு, லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டா? அப்போ 2 இஸ் இன் காண்டாக்ட் தொடர்பில் இருக்கிறது வித் 2 நெய்பரிங் ஸ்பியர்ஸ். நெய்பரிங் 2னா 2, நெய்பரிங் என்னது? அருகில் உள்ள கோளங்களோடு தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிறான். ஆன் எய்தர் சைடு, இரு பக்கங்களிலும். அங்கே பாருங்கள், இந்த அருகில் உள்ள கோளங்கள் தானே எடுக்குது. இங்கே பாருங்க, இதை சிவப்பு எடுத்துக்கோங்க. சிவப்புக்கு நெய்பரில் யார் இருக்கா? லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது, ரைட்டில் ஒன்று இருக்குது, 2 சைடு, ரைட்டா? இப்போ இதை எடுத்துக்கோங்க, இந்த சைடு ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒன்று இருக்குது. அதுக்காக கடைசியில் உள்ளது சொல்லக்கூடாது, உள்ளது தான் சொல்கிறேன், ரைட்டா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனல். இப்போ 2 டைமென்ஷனல். முதல் ஒரு டைமென்ஷன் லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இப்போ 2 எக்ஸ் அண்ட் ஒய் 2 டைமென்ஷனில் வைக்க போகிறோம். பிறகு தான் நம்ம 3வது டைமென்ஷன் போவோம். 2 டைமென்ஷனில் க்ளோஸ் பேக்னா நெருக்கமாக, பேக்குன்னு என்னது? அடுக்கி வைக்கிறது. க்ளோஸ்ன்னு நெருக்கமாக அடுக்கி வைத்தல், பேக்குன்னா அடுக்கி வைத்தல், ரைட்டா? எப்படி? 2 டைமென்ஷனல், இரு திசைகளில். மொத்தம் 3 திசை, 3 பரிமாணம். இப்போ இரு திசைகளில் நம்ம எப்படி நெருக்கமாக அடுக்கி வைக்கிறது, க்ளோஸ் நெருக்கமாக அடுக்கி வைக்கிறது. அப்போ 2 டைமென்ஷனல் பிளானர் பேக்கிங் கேன் பி டன் இன் த ஃபாலோவிங் 2 டிஃபரெண்ட் வேஸ். அப்போ 2 பரிமாணங்களில், அப்போ 2 திசைகளில் பிளானர் பேக்கிங், பிளானர் திட்டமிட்டு திட்டமிட்டு அடுக்கி வைக்கிறது, ரைட்டா? இது பிளானர் திட்டமிட்டு இல்லை, பிளானர்னா அந்த தளத்தில் பிளானர் பேக்கிங் சொல்லுவாங்க. எக்ஸ் 2 டைமென்ஷனல் ஆனால் இரு பரிமாண தளத்தில் பேக்கிங் என்னது? அடுக்கி வைக்கிறது, ரைட்டா? எக்ஸ் அண்ட் ஒய் பிளானர் பேக்கிங் கேன் பி செய்யப்படுகிறது இந்த ஃபாலோவிங் 2 டிஃபரெண்ட் வேஸ், கீழ்கண்ட 2 செயல்முறைகளில் செய்யப்படுகிறது. 2 மெத்தட், ரைட்டா? 2 மெத்தடில் நம்ம அடுக்கி வைக்கலாம்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள், மேலே பார்த்துக்கோங்க எப்படி அடுக்கி வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லி காட்டு பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இதுங்க அழிச்சிடுறேன். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா? அப்போ இது என்னது? இது ஒய் ஆக்சிஸ், ரைட்டா? இங்கே ஒய் ஆக்சிஸ் இருக்கா? இல்லை, ஒரே ஆக்சிஸ் தான், ரைட்டா? இது ஒய் ஆக்சிஸ், ரைட்? புரியுதா? அப்போ 2 ஆக்சிஸ் வருது பாருங்க. இங்கே இது வெர்டிக்கல், இது ஹாரிசான்டல். அப்போ 2மே ஒரே மாதிரி தான் அடுக்கி வச்சுருக்கிறது. ஒரே மாதிரி. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் 1, அதுக்கடுத்து 1 வச்சுருக்கான். ஒய் ஆக்சிஸ்லேயும் பாருங்கள் 1, அதுக்கு கீழே 1 இருக்குது. அப்போ நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஓட்டை, இது டிப்ரெஷன் சொல்லுவாங்க. டேப்னா குழி. இந்த குழிகள் இருக்கிறது இல்லையா? இந்த குழிகள்னால தான் நம்ம அடுக்கி வைக்கிற இடம் வேஸ்ட் ஆகுது. இன்னமும் குழி இல்லாமல் எப்படி அடுக்கி வைக்கிறது? குழின்ற இடம் வேஸ்ட்டாக போகுதா? உனக்கு சின்ன கடையினா இந்த குழியில் எதுவும் அடிக்க முடியாது. அப்போ வேஸ்ட்டாக போகும். இந்த குழின்றது 2க்கு நடுவில் இருக்கு இல்லையா? இந்த குழி இல்லாமல் நம்ம எப்படி அடுக்கி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு 2 டைமென்ஷன் பற்றி படிப்போம், என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். 2 டைமென்ஷனல் பிளானர் பேக்கிங் சொல்லிட்டேன். அப்போ ஏ டைப்னு எப்படி? என்ன எக்ஸ் ஆக்சில் என்ன இருக்கோ அதே ரிப்பீட் ஆகிருக்கு, ரைட்டா? அதை ஏ டைப். அப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர்ஸ் இன் 1 டைரக்ஷன். அப்போ லீனியர் அரேஞ்ச்மெண்ட் நேர்கோட்டு அமைப்பு, நேர்கோட்டில் அமைப்பு ஆஃப் ஸ்பியர்ஸ்னால் கோளங்கள் அந்த ரவுண்டை தான் சொல்கிறான். அமைப்பு, இந்த கோளங்களின் நேர்கோட்டு அமைப்பானது இன் 1 டைரக்ஷன் இஸ் ரிப்பீட்டட் இன் 2 டைரக்ஷன்ஸ். அப்படின்ட்டா ஒரு டைரக்ஷனில் நம்ம செஞ்சதை திரும்ப செய்கிறோம், செகண்ட் டைரக்ஷன்லேயும், ரைட்டா? 2வது டைரக்ஷன்லேயும் இன் 2 டைமென்ஷன், 2 டைமென்ஷன்லேயும் அதே தான் நம்ம செய்கிறோம் அப்படின்றான். புரியுதா? 2 டைமென்ஷன்லேயும் அதை செய்யலாம். நல்லா பார்த்துங்க. லீனியர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பியர்ஸ், லீனியர்னா நேர்கோட்டு அமைப்பு ஆஃப் ஸ்பியர்ஸ்னால் பூலோகங்கள், அதை தான் பழங்கள்னு வச்சுக்கோங்க. அந்த ரவுண்ட் பழம் வச்சுக்கோங்க. ஸ்பியர்ஸ் இன் 1 டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனில் நம்ம
நேர்கோட்டு அமைப்பு செஞ்சதை இஸ் ரிப்பீட்டட் திரும்ப செய்கிறோம். இன் 2 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 2 டைமென்ஷனில் நம்ம திரும்பி செய்கிறோம். அப்போ எப்படின்னு பாருங்கள். இந்த இதைத்தான் 1 டைரக்ஷன் நம்ம செஞ்சிட்டோம், ரைட்டா? இதே இதை நம்ம என்ன பண்ணால் ரிப்பீட் பண்ணுறோம். ரிப்பீட் இன் 2 டைமென்ஷன், 2 டைமென்ஷன் ஆயிடுச்சா? இதுன்னா ஒரே ஒரு டைமென்ஷன். ஒன்று தான் வேறு ஏதாவது வச்சுருக்கோமா? இல்லை. இதை நம்ம இது 1 டைமென்ஷனை ரிப்பீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? 2 டைமென்ஷன் கிடச்சிருது. இது ஒன்று மட்டும் இருந்தால் தான் 1 டைமென்ஷன், ஒரு திசையில் இருக்குது. இப்போ 2 இருக்குது, 2 எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குமா? இருக்காது. அப்போ 2 இருக்கிறதுனால இது 1 டைமென்ஷன். திரும்பி அதே இதை நம்ம ரிப்பீட் பண்ணுறோமா? கீழேயும் ரிப்பீட் பண்ணுறதுனால அப்போ இந்த 2 சேர்ந்து ஒய் ஆக்சிஸ் ஆகிடுதா? 2 டைமென்ஷன் ஆகிடுதா? அப்போ இதுவும் 2 டைமென்ஷன் ஆகிடுதா? இதுவும் 2 டைமென்ஷன் ஆகிடுதா? அதுதான் சொல்கிறான். நம்ம நேர்கோட்டு அரேஞ்ச்மெண்ட்டில் அப்படியே அது எப்படி இருந்ததோ அதே இது இன்னும் ரிப்பீட் பண்ணும்போது அது என்னவா மாறிடுது? 2 டைமென்ஷனாக மாறிடுது. இது 1 டைமென்ஷன் தான். இது மட்டும் வச்சுக்கிட்டால் 1 டைமென்ஷன். அதே இது இன்னொரு வரிசையில் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இது என்னது? இது 2 ஒய் ஆக்சிஸில் வரும். போதுமா? அப்போ 2 டைமென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ 3 ரிப்பீட் பண்ணியிருக்கான். 3ல் 5 கூட ரிப்பீட் பண்ணாலும் இது ஒய் ஆக்சிஸ் தான், ரைட்டா? 2 ரிப்பீட் பண்ணாலே ஒய் ஆக்சிஸ் தான். அதான் சொல்கிறான் 2 டைமென்ஷன் சொல்கிறான். சரியா? அதான் என்ன சொல்கிறான்? லீனியர் அரேஞ்ச்மெண்ட் ஒரே இது நேர்கோட்டு அமைப்பு ஆஃப் ஸ்பேஸ் கோளங்கள் இன் 1 டைரக்ஷன், ஒரு டைரக்ஷன் இருந்துச்சு. முதல்ல அதை நீ படிக்கணும். அடுத்தது நீ அப்படியே ரிப்பீட் பண்ணி இன்னொரு லைன் ஆரம்பிச்சேன்னா அது 2 டைமென்ஷன். இஸ் ரிப்பீட்டட்னா மறுபடியும் செய்யப்படுகிறது. இன் 2 டைமென்ஷன், 2 டைமென்ஷனில் செய்யப்படுகிறது, ரைட்டா? அப்போது மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் கேன் பி ஜெனரேட்டட். மோர் நம்பர், அப்போ ரோ அதிகம். ரோ தானே அது எக்ஸ் ஆக்சிஸ், ரோ தான். ரோனா ஹரிஜாண்டல், வெர்டிக்கல்னா காலம். போதுமா? அப்போ மோர் நம்பர் ஆஃப் ரோஸ். இப்போ 3வது ரோ உண்டாக்கியிருக்கோம்ல, அதில் பழங்களை பார்த்தீங்க இல்லையா? அப்போ மோர் ரொம்ப அப்படி உண்டாக்குனீங்கனால 2 ஆக்சிஸ் தான் வரும், எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ மோர் நம்பர் ஆஃப் ரோஸ் கேன் பி ஜெனரேட்டட். அப்போ மோர் நம்பர் ஆஃப் ரோக்கள் அதிகமாக உண்டாக்கப்படுகிறது. அதிகமான எண்ணிக்கையிலான ரோக்கள் கிரோனா அந்த ஹரிஜாண்டல் கேன் பி ஜெனரேட்டட் உண்டாக்கப்படுகிறது. அது எப்படி இருக்கு? ஆனால் ஒரே மாதிரி அந்த எல்லா ரோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜெனரேட்டட் ஐடென்டிக்கல் டு ஈச் அதர், ஐடென்டிக்கல் டு த 1 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றான். அது ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். யாருக்கு? ஒரு டைமென்ஷனில் இருக்குது டு ஐடென்டிக்கலில் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம உண்டாக்கணும்ல 1 டைமென்ஷனல், அதுக்கு அதுதானே அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு போகிறோம். அப்போ இந்த ரிப்பீட் பண்ணுறதெல்லாம் யாருக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும்? ஃபஸ்ட்டு என்னவாக இருந்ததோ அதுக்கு ஐடென்டிக்கல், ஒரு அது மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டான். இஸ் ஐடென்டிக்கல் டு 1 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். 1 டைமென்ஷனில் ஒரு டைமென்ஷன், ஒரு திசையில் நம்ம உண்டாக்குனதுக்கு ஐடென்டிக்கல் அதே மாதிரியாக இருக்கும் அப்படின்றான், ரைட்டா? அப்போது 1 டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சச் தேட் இவ்வாறாக தட் ஆல் ஸ்பேஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ரோஸ், எல்லா 3 ரோ உண்டாக்கியிருக்கோம்ல படத்தில். அப்போ ஆல் ஸ்பேஸ்னால் எல்லா ரவுண்டுகளும் அர்த்தம், எல்லா கோளங்களும். ஆல் ஸ்பேஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ரோஸ், டிஃபரெண்ட்னா பல ரோக்களில், ரோனா ஹரிஜாண்டலில் வருது, பல ரோக்களில் அலைன் வெர்டிக்கலி அஸ் வெல் அஸ் ஹரிஜாண்டலி அஸ் shown in figure. அப்போது எல்லா ஸ்பியர்களும் எனது அந்த ரோவில் உள்ளது, அதாவது நல்லா பார்த்துக்கோ. பட் சச் தட் எப்படி ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரோஸ் அப்படின்னா எல்லா அந்த ரவுண்டுகளும், ரவுண்டா ஸ்பியர்ஸ் கோளங்களும் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரோஸ், டிஃப்ரெண்ட்னா பலதரப்பட்ட ரோக்களில், ரோனா ஹரிஜாண்டலில் உள்ள வரிசையில் உள்ள எல்லா கோளங்களும் அலைன்னா சரி செய்து வைக்கப்பட்டுள்ளது. எப்படி? வெர்டிக்கல்னா செங்குத்தாக, இது ஹரிஜாண்டலாக இருக்குது ரோ, அப்போ செங்குத்தாக சரி செய்து வைக்கப்பட்டுள்ளது. எப்படியே ஆஸ் வெல் ஆஸ் ஹரிஜாண்டலி, ஆஸ் வெல்னா அதே மாதிரி சரி செய்து வைக்கப்பட்டுள்ளது. எப்படி ஹரிஜாண்டலில் எப்படி நீ வச்சையோ அதே மாதிரி தான் நம்ம வெர்டிக்கல்லையும் வைக்கப்பட்டுள்ளது. ஆஸ் வெல் ஆஸ் ஹரிஜாண்டலி, ஆஸ் வெல் ஆஸ் ஹரிஜாண்டல் அப்படின்னா படுக்க வசமாக எப்படி வச்சியோ அதே மாதிரி தான் வெர்டிக்கலில் வைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா இந்த பாருங்க, இதன் அர்த்தம் எப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பாருங்கள், இது எப்படி வச்சுருக்கியோ அதே மாதிரி தான், அதே ரிப்பீட் பண்ணுறியா? ரிப்பீட் பண்ண ரோ, இதெல்லாம் ரோ. இந்த ரோக்கெல்லாம் எப்படி ஹரிஜாண்டலாக இருக்குது, இதெல்லாம் ஹரிஜாண்டல், ரைட்டா? ஹரிஜாண்டல். வெர்டிக்கல்னா இதுதான் வெர்டிக்கல், ரைட்டா? இதுதான் வெர்டிக்கல், ரைட்டா? இந்த வெர்டிக்கல்
எப்படி ஹரிசாண்டல் இருந்ததோ அதே மாதிரி தான் வெர்டிக்கலாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். ஏன்னா ஏன் இந்த குண்டை தூக்கி இங்கே வைக்கக்கூடாது? இங்கே வைக்கலாம்ல, இந்த குண்டை தூக்கி இங்கே வைக்கலாம்ல. அப்படி வச்சா அதே வெர்டிக்கல் மாதிரி ஹரிசாண்டல் மாதிரி இருக்காது. எப்படி இது இங்கே ஆரம்பிச்சோ வெர்டிக்கல்லே அந்த இது இங்கே ஆரம்பிக்கும், அதே இங்கே இது ஆரம்பிக்கும். அதான் ஆஸ் வெல் எஸ் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் இஸ் ஆஸ் வெல் எஸ் ஹரிசாண்டல் அப்படிங்கிறான். புரிஞ்சுதா? அதை பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு அது படத்தில் இஃப் வி டினோட் த ஃபஸ்ட் ரோ அஸ் ஏ, இப்போ நம்ம முதல் ரோ வந்து ஏன்னா நம்ம குறித்தோம்னா அப்போ செகண்ட் ரோவும் ஏ மாதிரி தானே இருக்குது, அது ஏ தானே. அப்போ தேர்ட் ரோவும் ஏ தானே, எல்லாமே ஏ மாதிரி தான் இருக்கும். இஃப் வி டினோட் நாம் குறித்தால் த ஃபஸ்ட் ரோ அஸ் ஏன்ற ஒரு கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம சொன்னோம்னு சொன்னால் ஃபஸ்ட் ரோவை. அப்போ ரெண்டாவது தென் த எபோவ் மென்ஷன்ட் பேக்கிங் இஸ், எபோவ் மென்ஷன் மேலே சொல்லப்பட்ட, மேலே எபோவ் மென்ஷன் அந்த படத்தில் காண்பிக்கப்பட்டார். எபோவ் மென்ஷன் பேக்கிங்னா இந்த அடுக்கி வைக்கிறது இஸ் கால்ட் ஏஏஏ டைப் என்று சொல்லப்படுகிறது. ஆல் த ரோ, இது எப்படி ஆல் த ரோஸ் ஆர் கால்டு ஏஏஏ, ஆல் ரோ ஃபுல்லாக ஏஏஏ டைப் தான் இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஏ அடுக்கி வைக்கிற ஸ்டைலை ஏன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்போ பி எப்படி இருக்கும்? அது ஏ மாதிரி தான். ஏ எப்படி அடுக்கி வச்சுருக்கோ அதே மாதிரி தான் பி வச்சுருக்கு, கொஞ்சம் கூட முன்ன பண்ண மாறல இல்லையா? அப்போ இதுவும் ஒரு ஏ தான். அப்போ இந்த மூணாவது என்னது, அதுவும் எப்படி இது அடுக்கி வச்சுருந்தோ அதே மாதிரி தான், கொஞ்சமாவது பால் முன்னாடி பின்னாடி வந்திருக்கா? இல்லை. அப்போ இது ஏ தான். அப்போ ஏ என்ற வரிசையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? நீங்கள் அந்த பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு பிகாஸ் ஏனென்றால் ஆல் ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல், ஏனென்றால் பார்த்தா எல்லா ரோவும் அர்ஜென்ட்டில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிறது. ரைட்டா? அஸ் த ஃபஸ்ட் ரோ, எல்லா ரோவும் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் ரோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, எந்த ரோ இருந்தாலும் அப்படி தான் இருக்கும்ன்றான். அஸ் த ஃபஸ்ட் ரோ ஆல் த ரோஸ் ஆர் ஐடென்டிக்கல் அஸ் த ஃபஸ்ட் ஒன்னா என்னது, ஃபஸ்ட் ரோன்னு அர்த்தம். ரோ மாதிரி தான் எல்லா ரோவும் இருக்கிறதுன்னு. ஃபஸ்ட் ஒன்று இதை மாதிரி தான் எல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட், இந்த அமைப்பில் வந்து ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட் வித் 4 ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ். இந்த அமைப்பில் ஒவ்வொரு கோளமும் 4 அருகில் உள்ள கோளங்களோடு தொடர்பில் உள்ளது அப்படின்றாங்க. ஒவ்வொரு கோளமும் 4 அருகில் உள்ள நெய்பர்ஸ்னு அருகில் உள்ள கோளங்களோடு தொடர்பில் உள்ளது அப்படிங்க. நல்லா பாருங்கள் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். இன் தீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த அமைப்பில் ஈச் ஸ்பியர்ஸ் ஒவ்வொரு கோளமும் இருக்கிறது இன் கான்டாக்ட் தொடர்பில் இருக்கிறது. யார் கூட? வித் 4 ஆஃப் இட்ஸ் நெய்பர்ஸ். 4 அதனோட அருகில் உள்ள, இட்ஸ்னா அதனோட அருகில் உள்ள, நெய்பர்ஸ்னு அருகில் உள்ளவர் கூட தொடர்பில் இருக்கிறது. இட்ஸ் அதனோட நெய்பர்ஸ்னு அருகில் உள்ளவர்களோடு தொடர்பில் இருக்கிறது. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த நடுவில் உள்ள பச்சை எடுத்துக்கிறோம். பச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எத்தனை ஆளுகளோட தொடர்பில் இருக்கிறது, எது அதை டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த மேலே உள்ளது டச் பண்ணியிருக்கா, மேலே உள்ள சிவப்பு, ரைட் சைடில் உள்ள சிவப்பு டச் பண்ணியிருக்கா, லெஃப்ட் சைடில் உள்ள சிவப்பு டச் பண்ணியிருக்கா, அதேமாதிரி இங்கே லெஃப்ட்டு கீழே 4 டச் பண்ணியிருக்கு. இதுவும் டச் பண்ணலை பாருங்கள், நான் அழிச்சு காமிக்கிறேன். அதனால் 4 கூட தொடர்பில் இருக்குது பாருங்கள். இது டச் பண்ணியிருக்கா சென்டரில், இது கூட டச்சிங்கில் இருக்கா? இல்லை. இது டச்சிங்கில் இருக்கா? இல்லை. இது டச்சிங் இருக்கா? இல்லை. இது டச்சிங்கில் இருக்கா? இல்லை. அப்போ இது கூட டச் பண்ணது யார்? இந்த சிவப்பு கலரில் உள்ளது மட்டும் தான் 4 தொடர்பில் இருக்கிறது. நீ இது மட்டும் இல்லை, எதை வேணால் எடுத்துக்கோ. இப்போ இதை இந்த சிவப்பு எடுத்துக்கோங்க. இந்த சிவப்பு கூட யாரை டச் பண்ணியிருக்கா? இது 1, இது 2, இது 3, 4 டச்சில் இருக்குது. இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. 4 தான் டச்சில் இருக்குது. நீ எந்த இதை எடுத்தாலும் சரி, ஆனால் கடைசியில் உள்ளதுக்கு வரக்கூடாது. சரியா? இதுதான் 4 அருகில் உள்ள டச்சிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ ஏபி முதல்ல முதல் ரோல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நம்ம ஏன்னு வச்சோம். இப்போ ஏன்னா ஒரு மாடலில் இருக்கும், பி இன்னொரு மாடலில் இருக்கும், பிறகு எகெயின் ஏ மாடலில் திரும்பி வரும், பிறகு பி இன்னொரு மாடலில் வரும். இதை பார்ப்பேன். அப்போ இது ஒரு டைப் ஏபி. அப்போ இந்திஸ் டைப்பில் இந்த அமைப்பில் த செகண்ட் ரோ ஸ்பியர்ஸ், ரெண்டாவது ரோ ஏ ஒரு மாதிரியாக இருக்குது, பி இன்னொரு மாதிரியாக இருக்கும். அதான் த செகண்ட் ரோ ஸ்பியர்ஸ்
ஆர் அரேஞ்ச்டு இன் சச் a way that they fit in the depression of the first row as shown in the figure அப்படின்றான். இது என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், இங்கே வாங்க. இப்போது நான் சொல்கிறேன் கேளுங்க, எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம். செகண்ட் ரோ இருங்க, அந்த மீனிங்க்கு அர்த்தம் நான் படத்தில் காமிச்சிட்டு போகிறேன். இங்கே வாங்க, இது இப்போ இதுதான் ஃபஸ்ட் ரோன்னு வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட் ரோ, ஒரு டைமென்ஷனல் ரைட்டா. இதெல்லாம் 2D தான், 2 டைமென்ஷனல் தான். ஆனால் அங்கே என்ன பண்ணோம், நல்லா பாருங்கள், அங்கே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருந்தோம், அப்படியே சரியாக ஏன்னு வச்சுருந்தோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கலை, அந்த குழியில் தான் அடுக்குறோம். நல்லா பாருங்கள், அந்த இப்போ ஆக்சுவலி வைக்கிறேன் இப்படி ஒரு பந்து முதல்ல நம்ம என்ன பண்ணால் அப்படி இதுக்கு மேலே தான் வச்சோம். அப்போ பிறகு இப்படி ஒன்று, பிறகு இப்படி இதுக்கு மேலே. இங்கே என்ன பண்ணியிருக்கான் பாரு, அப்படி பண்ணலை. இப்படி ஒன்று இருக்குது, 2 குழிக்கு நடுவில் வச்சுருக்கேன். அந்த குழி தான் டிப்ரெஷன்னா குழின்னு அர்த்தம். டிப்ரெஷன்னா குழிக்கு நடுவில் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த அமைப்பு மாறிடுச்சா, மேலே உள்ள ஏன்ற மாடலில் வச்சு ஒரு ஏ வரிசை எப்படி இருந்தோ அது அப்படியே பி, அப்படியே அது நெக்ஸ்ட் வரிசை 2வது ரோ, அடுத்தே மாதிரி 3வது ரோ இருந்தது, அப்படி அடுக்கி வச்சுருந்தான். இங்கே அப்படி இல்லை, ஒரு குழிக்குள்ளே வச்சுருக்கேன். என்ன பண்ணுறான், இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோ எடுத்துக்கோங்க. இதில் சிவப்பு கலர் இருக்குது, இது இது 2வது. இந்த 2 பந்துக்கு நடுவில் இதை விட்டுரு, இந்த பச்சையை விட்டுரு. இந்த 2 பந்துக்கு நடுவில் இந்த பச்சை அந்த குழிக்குள்ளே தானே இருக்குது, அதில் முதல்ல அப்படி இல்லை. அதனால் இந்த அமைப்பு வேறு, இந்த அமைப்பு வேறு மாதிரியாக இருக்குது, இந்த அமைப்பு வேறு மாதிரியாக இருக்குது. இந்த அமைப்பு மாதிரியா அந்த அமைப்பு இல்லை. இது ஏன்ற மாடலில் இருக்குது, 2வது பச்சை பின்ற மாடலில் இருக்குது. 2வது பாருங்கள், அடுத்து அந்த குழிக்குள்ளே தான் இருக்கிறது. இது ஏ மாதிரியாக இருக்கிறது, இது ஏ மாதிரியாக இருக்குது. இது பி, இந்த பி இருக்கு இல்லையா, இதை மாதிரி பி மாதிரி இருக்கிறது. இது ஏ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. இது பி மாதிரி இருக்குது, ஏபி. சரி, ஏன்னா பாருங்கள், இது எப்படி இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்கேன். அதில் அப்படி இல்லை, குழியில் அடுக்கி வச்சுருக்கேன். ஏ ஒரு மாதிரியாக இருக்குது, பி இன்னொரு மாதிரியாக இருக்குது. அந்த குழியில் வச்சுருக்கேன். அந்த குழிக்கு பேர் என்னது, டிப்ரெஷன். என்னது, கூலின்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஆக்சுவல் ஒரிஜினல் டிப்ரெஷன்னா மனச்சோர்வுன்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு சோர்வு மனத்தில் மைண்டில் கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷன்னா மனச்சோர்வு, மனசில் கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டுருந்தால் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஆனால் இதுவும் ஒன்று தான், இது குழின்னு வரும். இந்த இடத்துல குழி 2 பந்துக்கு நடுவில் குழியில் தான் பந்து ஆரம்பிக்குது. அதுதான் போட்டிருக்கான் பாருங்கள். அதாவது என்ன போட்டிருக்கான், அப்போ இந்த டைப்பில் த செகண்ட் ரோ ஸ்பியர்ஸ் அப்படின்னா 2வது ரோ ஸ்பியர். முதல் ரோ இல்லை, கீழே விழுந்து இது 2வது ரோ எப்படி ஸ்பியர், அந்த குண்டு எதில் விழுந்திருக்கு, 2 பந்துகளுக்கு நடுவில் குழியில் வச்சுருக்காங்க. த செகண்ட் ரோ ஸ்பியர்ஸ், அதாவது 2வது ரோவில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ், அந்த கோலங்களானது ஆர் அரேஞ்சுனா அமைக்கப்பட்டுள்ளது. எப்படி, இந்த மாதிரி இன் சச் ஏ வே அப்படின்னா இந்த வழியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வழியை தேட் என்னவென்றால் த ஃபிட் இன் த டிப்ரெஷன். த ஃபிட்னா அவைகள், அந்த 2வது ரோவில் உள்ள ஸ்பியர்ஸை குறிக்குது. தேன்னா அவைகள், ஃபிட்னா அமர்த்தப்பட்டுள்ளது, வைக்கப்பட்டுள்ளது. எங்கே, இந்த டிப்ரெஷன் குழிக்குள் வைத்துக்கப்பட்டுள்ளது. ஆஃப் த எதோட குழிகள், ஆஃப் த ஃபஸ்ட் ரோ ஸ்பியர்ஸ். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸ், அந்த குண்டு அந்த கோலங்களுக்கு நடுவில் உள்ள குழியில் இது அமர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஃபிகர் படத்தில் காண்பித்த மாதிரி அப்படின்றான். ரைட் தானே. இங்கே பாருங்க, ஃபஸ்ட் ரோவில் இந்த முதல் 2க்கு நடுவில் குழி இந்த இருக்கு இல்லையா, இந்த குழியில் தான் இந்த பச்சை வச்சுருக்காங்க. அப்போ இந்த 3வது இந்த 2க்கு நடுவில் இந்த பச்சை வச்சுருக்காங்க. அப்போ இந்த 2க்கு நடுவில் இந்த பச்சை குழிக்குள்ளே தான் அமர்த்தப்பட்டுள்ளது. அப்போ இதனோட ஷேப்பு வேறு மாதிரியாக இருக்குது. குழிக்குள்ள வச்சுருக்காங்க. இதனோட ஷேப் அதுக்கு மேலே இது எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ இது பாருங்கள், இது எல்லாம் 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த பச்சையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். புரியுதா, அதுதான் சொல்லியிருக்கான். சரி, நெக்ஸ்ட்டு ஃபிகர். அப்போ த செகண்ட் ரோ இஸ் டினோட்டட். 2வது வரிசை வந்து பி. அதான் செகண்ட் ரோ தான் நம்ம வந்து இப்போது குழிக்குள்ளே வச்சுருக்கோம். முதல் ரோவோட குழியில் வச்சுருக்கோம். செகண்ட் ரோவுக்கு நம்ம ஒரு சிம்பிள் கொடுக்குறோம். த செகண்ட் ரோ இஸ் டினோட்டட். அப்போ 2வது வரிசையானது நம்ம அது என்ன பண்ணுறோம், இஸ் டினோட்டட் குறியிடப்படுகிறது. அஸ் பி டைப்புன்னு நம்ம ஒரு குறியீடு வைத்துக்கொள்வோம். ரைட்டா. அப்போது த தேர்ட் ரோ இஸ் அரேஞ்சு சிமிலர் டு த ஃபஸ்ட் ரோ. 3வது ரோ எப்படி இருக்குது, 1வது ரோ மாதிரி தானே 3வது ரோ இருக்கிறது. த தேர்ட் ரோ 3வது வரிசையானது
அதாவது இஸ் அரேஞ்சுனா அமைக்கப்பட்டுள்ளது. சிமிலர்னா ஒரே மாதிரியாக. எப்படி? டு த ஃபஸ்ட் ரோ எப்படி இருக்கும்? ஃபஸ்ட் ரோ ஆஃப் ஏ. ஃபஸ்ட் ரோவை நம்ம எப்படி என்ன குறியீடில் வைக்கிறோம்? ஏன்ற ஒரு குறியீடு. அப்போ ஏன்ற ஒரு குறியீடு ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ பின்ற குறியீடு, ஆனால் மூணாவது ரோ ஏன்ற குறியீடு மாதிரி இருக்கிறது அப்படின்றான். அப்போ நாலாவது ரோ பின்ற குறியீடு மாதிரி இருக்கிறது. ரைட்டா? அதான் சொல்கிறான். த தேர்ட் ரோ இஸ் அரேஞ்சுனா மூன்றாவது வரிசையானது அரேஞ்சு அமைக்கப்பட்டுள்ளது. சிமிலர் டு த ஃபஸ்ட் ரோ, ஒன்றாவது ரோ மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது. அண்ட் த ஃபோர்த் ஒன், நாலாவது வரிசை. ஃபோர்த் ஒன்று நாலாவது ரோன்னு அர்த்தம். நாலாவது ரோன்னு அர்த்தம். இஸ் அரேஞ்சு சிமிலர் டு த செகண்ட் ரோ. அது எப்படி இருக்கு? சிமிலர்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது. எதை? டு த செகண்ட் ரோன்னு அர்த்தம். ரெண்டாவது ரோ மாதிரி இவைகள் நாலாவது ரோ அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ த பேட்டர்ன் இஸ் ரிப்பீட்டட். இந்த பேட்டர்ன், இந்த வடிவமைப்பானது அப்படியே ரிப்பீட்டட்னா தொடரப்பட்டுள்ளது. இதேமாரி ஏபி அப்படிதான் ரிப்பீட்டட் தொடரப்பட்டுள்ளது. இந்த வடிவமைப்பானது இஸ் ரிப்பீட்டட் தொடரப்பட்டுள்ளது. ஆஸ் எவ்வாறாக ஏபி என்று. இன் திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஈச் ஸ்பியர் இஸ் இன் கான்டாக்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட், இந்த அமைப்பில் ஒவ்வொரு கோளமும் இஸ் இன் கான்டாக்ட் வித் த 6 ஆஃப் இட்ஸ் நெய்பர் ஸ்பியர்ஸ். இப்போ இந்த மாதிரி அமைப்பில் ஒவ்வொரு கோளமும் அதன் அருகில் உள்ள 6 கோளங்களோடு தொடர்பில் உள்ளது. அப்போ இந்த அமைப்பில் ஈச் ஸ்பியர் ஒவ்வொரு கோளமும் ஈஸ் இன் கான்டாக்ட் தொடர்பில் உள்ளது வித் 6 ஆஃப் இட்ஸ் நெய்பரிங் ஸ்பியர்ஸ். அப்புறம் வித்துனா அதோட 6 எண்ணிக்கையிலான நெய்பரிங் அருகில் உள்ள கோளங்களோடு தொடர்பில் உள்ளது. வேணால் அதை பார்ப்போம். இப்போ ஏதாவது ஒரு கோலத்தை எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த கோலத்தை எடுத்துக்கிறேன். சரியா? இந்த பச்சைக்கு எத்தனை கான்டாக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். பச்சைக்கு இந்த 2 சிவப்பு இருக்கா? இந்த கீழே உள்ள 2 சிவப்பு. அப்போ இந்த பாருங்க, நான் இது ஒன்று இருக்கா? இந்த பச்சை 3. இந்த சிவப்பு இருக்கா? மேலே இந்த சிவப்பு இருக்கா? அப்போ எத்தனை? 6 கான்டாக்டில் இருக்கிறது. நான் இதை கூட தனியாக ஒன்று படம் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது 1, இது ஒரு பச்சை. அப்போ இப்படி ஒன்று இருக்குல்ல, அடுக்கி வச்சுருக்கேன் இல்லையா? இது ஒரு பச்சை. சரியா? அப்போது இது ஒரு பச்சை, இந்த பச்சையை எடுத்துக்கிறேன். ரைட்டா? அப்போ இது ஒரு ரவுண்டு. ரைட்டா? இந்த 3 டச்சில் இருக்குது. ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ 2 சைடு இருக்கிறது. இந்த பச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு டச்சில் இருக்குது, ரைட்டும் டச்சில் இருக்குது. அப்போ மேலே உள்ள இந்த குழிக்குள் இருக்குது இல்லையா? இதுவும் டச்சில் இருக்குது, இந்த சிவப்பும் டச்சில் இருக்குது. அப்போது 5 ஆச்சா? அப்போது இன்னொன்று என்ன இருக்குது? 1 2 3 1 2. அப்போது இதுவும் டச்சில் இருக்குது, இதுவும் டச்சில் இருக்குது. அந்த சென்டரில் உள்ளது கூட என்னது? 6 டச்சில் இருக்குது. ரைட்டா? இங்கே பாருங்க, 2 4 2 6. இங்கே 6 டச்சில் இருக்கா? இதுதான் 1. இது கூட எத்தனை டச்சில் இருக்கு? 1 2 3 4 5 6. நீ எதை வேணால் எடுத்து பார்த்துக்கோ, 6 தொடர்ந்து டச்சில் இருக்கும். ரைட்டா? இது கூட எத்தனை டச்சில் இருக்குது? ரவுண்டு 6 ரவுண்ட் டச்சில் இருக்குது. அதான். அப்போ ஆன் கம்பேரிங் தீஸ் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த 2 அரேஞ்ச்மெண்ட் என்ன? ஏ அண்ட் பி என்ற அரேஞ்ச்மெண்ட் அமைப்பு. இதை நாம் கம்பேரிங்னா ஒத்து பார்க்கும்போது, கம்பேரிங்னா ஒத்து பார்க்கும்போது, ஒப்பிடும்போது. எதை ஒப்பிடும்போது? தீஸ் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த 2 அமைப்பை ஒப்பிடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த அமைப்பை முதல்ல நம்ம எப்படி ஒரு அமைப்பை பார்த்தோம்? ஏன்னு பார்த்தோம். ஏ எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுருந்தோம். இப்போ ஏபின்னு அமைப்போம். அப்போ 2 அமைப்பை பார்த்துட்டோமா? அப்போ ஆன் கம்பேரிங் ஒப்பிடும்போது எதை? தீஸ் 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த 2 அமைப்பை ஒப்பிடும்போது. முதல் அமைப்பு என்னது பார்த்தோம்? ஏ. ரெண்டாவது அமைப்பு ஏபி. வி ஃபவுண்ட், நம்மளுக்கு தென்படுகிறது எது? that closest arrangement is ஏபி. க்ளோசஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்னா மிக நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளது. எப்படி? ஏபி தான், ஏஏ கிடையாது. ஏஏ அரேஞ்ச்மெண்ட்டில் நீ மாம்பழத்தை அடுக்கி வச்சாயோ, ஆப்பிள் அடுக்கி வச்சாலோ அதில் நடுவில் கேப் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏபி அரேஞ்ச்மெண்ட்டில் நீ அடுக்கி வச்சேன்னா நடுவில் கேப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற. அதை சொல்கிறான். த க்ளோசஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் இஸ், க்ளோஸ்னா நெருக்கமான அமைப்பு, கேப் இல்லாமல் அமைப்புனா க்ளோசஸ்ட் நெருக்கமான அமைப்பு ஏபி தான், ஏஏ கிடையாதுன்றான். அது என்னென்னு பார்ப்போம். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள்,
இதுக்கு எவ்வளோ கேப் இருக்குது இதில் பாருங்கள், எவ்வளோ கேப்பு, இந்த ஓட்டை, இது கேப்பு, இது கேப்பு, இது கேப்பு, இது கேப்பு, எத்தனை கேப்புகள் இருக்குது. இவ்வளோ கேப்புகள் இருக்குல்லையே, அந்த ஒரே மாதிரி அடுக்கி வச்சதில் ஏஏ மாடலில் இவ்வளோ கேப் இருக்குது. அதே மாதிரி கீழே வாங்க, இதில் ஏதாவது கேப் இருக்கா? சின்ன சின்ன கேப்பு தான் இருக்குது பாருங்கள். அங்கே எவ்வளோ ஒரு கேப்பு, இதில் பாருங்க இத்தினி கேப்புக்கு தான் இருக்குது பாருங்க, இத்தினியாக இருக்குது. அப்போ அதை விட இது நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளதுன்றான். சரி, அடுத்ததில் பார்க்கலாம்.